la! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தனுஷனுடைய ராயன் படம் ரொம்ப வயலன்ஸாக இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. நான் வந்து இந்த படத்தை பத்திரிகையாளர் காட்சியில் பார்த்தேன். ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பத்திரிகையாளர்கள் காட்சியில் எல்லாரும் மயான அமைதியில் உட்காந்துருந்தாங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா, நல்லா இல்லைன்னு சொல்லலாமா, இப்படி தான் பல பேருக்கு வந்து கேள்வி. அங்கே பார்த்தா ஜனங்க கொண்டாடுறாங்க. நம்ம எதையெல்லாம் வந்து மைனஸ்ன்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் ரசிக்கிறாங்க. எந்தெந்த காட்சிகள் ரொம்ப பிளட்ஷெட்டாக இருக்குது, ரொம்ப வன்முறையாக இருக்குது, வன்முறையோட உச்சன்னு சொல்கிறோமோ அந்த உச்சகட்ட காட்சியை ரசிக்கிறாங்க. தனுஷ்ன்றது வேற. தனுஷ் தான். இது யாரு கூட கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரு நடிகராகவும் சரி, ஒரு எழுத்தாளராகவும் சரி, அல்லது ஒரு இயக்குனராகவும் தனுஷோட பாணிங்கிறது தனி. நிறைய பேர் சொல்கிறாங்க வெற்றிமாறன் சாயலில் படம் எடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி. ஒரே நேரத்தில் 7 படம் நடிக்கிறாரு. எல்லா கட்டையும் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. எந்த படத்துலையும் முழுசாக போய் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ரெட் கார்டுன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. எங்ககிட்ட கலந்து பேசாமல் வந்து அவரை புக் பண்ணாதீங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு அப்பயே வந்து பண்ணாங்க. பெரிய பஞ்சாயத்து ஓடி அதன் பிறகு தான் அதுலேருந்து இவர் வெளியே வந்தார். எல்லா வகையிலுமே வந்து தனுஷ் வந்து பிளஸ்டு இதில் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அது காரணம் என்னென்னா, அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சினிமாவுக்கு வந்தவர். நான் பெரிய ஹீரோ ஆகணும், நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு கோல் செட் பண்ணி அவர் வரல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு படத்தில் நடித்தார். இந்த படம் நடித்தா ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி அந்த மனநிலை. இந்த மனநிலையால் தான் அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, இப்போது தனுஷனுடைய ராயன் படம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. ஆனால் ஒரு தருணத்தில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு என்னென்னா ரொம்ப வயலன்ஸாக இருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. நீங்கள் வந்துட்டு எப்படி அது ஓகேன்றீங்களா இல்லை எந்த மாதிரி? படம் வந்து பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கு. நான் வந்து இந்த படத்தை பத்திரிகையாளர் காட்சியில் பார்த்தேன். காலையில் போட்டாங்க. காலையில் படம் பார்த்துட்டு படத்துக்கான விமர்சனத்தை வந்து சொல்லிவிட்டு மாலையில் வந்து நான் செங்கல்பட்டில் போய் படம் பார்த்தேன். செங்கல்பட்டில் என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த படம் தேட்டரு. போய் படம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பத்திரிகையாளர்கள் காட்சியில் எல்லாரும் மயான அமைதியில் உட்காந்துருந்தாங்க. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாமா, நல்லா இல்லைன்னு சொல்லலாமா, இப்படி தான் பல பேருக்கு வந்து கேள்வி. அங்கே பார்த்தா ஜனங்க கொண்டாடுறாங்க. ரைட் ஃப்ரம் அந்த டைட்டில் ஆரம்பிக்குது பாருங்கள். அதிலிருந்து எழுத்து இயக்கம் தனுஷன் பார்க்குற வரைக்கும் கைத்தட்டல் விசில வந்து ஓயலை. நம்ம எதையெல்லாம் வந்து மைனஸ்ன்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் ரசிக்கிறாங்க. எந்தெந்த காட்சிகள் ரொம்ப பிளட்ஷெட்டாக இருக்குது, ரொம்ப வன்முறையாக இருக்குது, வன்முறையோட உச்சன்னு சொல்கிறோமோ அந்த உச்சகட்ட காட்சியை ரசிக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மிக கொடூரமாக ஒரு கொலை ஒன்று நடக்கும். தனுஷோட தங்கச்சி அவரை துஷாரை வந்து அவளை கெடுத்த அவனை வந்து மாறுகை வாங்குற மாதிரி வெட்டி கொண்டுட்டு பிறகு நேராக அடுப்புங்கரைக்கு போயிட்டு கொதிச்சுக்கிட்டு பால் எடுத்து காஃபி போட்டு கொண்டு வந்து அண்ணங்கிட்ட கொடுத்துட்டு அதுவும் குடிக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கேட்கும். நல்லா கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் தனுஷ். அந்த காட்சிக்கு தேட்டரில் கைத்தட்டல் போய் பாருங்கள். பயங்கரமான ஒரு வரவேற்பு அதுக்கு. என்னடா இருக்குது இதெல்லாம், என்னடா அப்படி கைத்தட்டுறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த பாட்டு, இந்த கடைசியில் வர்ற ஒரு பாட்டு, இந்த பாட்டுக்கு வந்து தனுஷையும் அவங்க தங்கச்சியை மட்டும் காட்டுறாங்க. அப்போ ரகுமான் வாய்ஸில் உசரே நீதானேன்னு வருது வரி. ஜனங்க அப்படி எந்திரிச்சு நின்று ஆடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இது தனுஷை கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. நிச்சயமா ஒரு இயக்குனராக தனுஷ் ஜெயிச்சிட்டான்னு பார்க்குறீங்களா? நிச்சயமா. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அவருக்கு? படம் பண்ணார், மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படம் பண்ணார். இது ஆல்மோஸ்ட் 100 crores கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 3 நாளில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்ல ரிசல்ட் தான். ஈவன் வந்து வெளியிலையும் தெலுங்குலேயும் வந்து படத்துக்கு நல்ல வரவேற்பு. அப்புறம் வேற என்ன ஜெயிக்காம என்ன? ஒரு தருணத்தில் வந்துட்டு கமலுடைய இடத்த தனுஷ் நிரப்புவாருங்கிற எண்ணம் ஏதாவது உங்களுக்கு தோணிருக்கு? இல்லை, நான் அப்படி பார்க்கவே இல்லை. தனுஷ்ன்றது வேற. தனுஷ் தான். இது யாரு கூட கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரு நடிகராகவும் சரி, ஒரு எழுத்தாளராகவும் சரி, அல்லது ஒரு இயக்குனராகவும் தனுஷோட பாணிங்கிறது தனி. நிறைய பேர் சொல்கிறாங்க வெற்றிமாறன் சாயலில் படம் எடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குன்னு ஒரு விஷன், அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. அந்த இந்த 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 இயக்கம்ங்கிறது இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது. கமர்ஷியல் படம்னா அல்டிமேட் கமர்ஷியல் படமாக இருக்கணும். நான் முக்கியம், இவன் முக்கியம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் கதை அதுதான் முக்கியம். நீங்கள் பவர் பாண்டியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் பாதி நேரம் தான் வருவார், மீதி ஃபுல்லாக வந்து ராஜகிரண் விட்டுருவார். இப்போது எல்லாருக்குமே என்னென்னா, படம் முடியும் போது நம்ம முகம் தான் பார்வையாளர்கள் மனசில் நிற்கணும் அப்படின்னு தான் எல்லா நடிகர்களும் நினைப்பாங்க. ஹீரோக்கள் எல்லாருமே அப்படி தான் விரும்புவாங்க. ஆனால் அந்த பவர் பாண்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவர் போயிடுறாரு.
அப்புறம் ஃபுல்லாக ராஜ்கிரண் தான். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்களுக்கு ராஜ்கிரண் தான் மனசில் நிற்பார். பட் அதை அவர் விட்டு கொடுக்குறாரு. ஏன்னா படம் ஜெயிக்கணும். நம்மளே போய் துருத்திக்கிட்டு நின்னா என்ன பண்ணுறது? இந்த படம் பாருங்கள், இந்த படத்தில் அவருடைய ரோல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மினிமைஸ் பண்ணிக்கிட்டு இந்த சந்தீப் கிஷன், காளிதாஸ், ஈவன் எஸ்.ஜே. சூர்யா, துஷாரா விஜயன், இவரே ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. துஷாரா விஜயன் அடிக்க விடுறாரு, அது ஃபைட் பண்ணுது, கொலை பண்ணுது, கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. காட்சிகளை வந்து அந்த மாதிரி அவர் வைக்கிறார். ஒரு இயக்குனராக வந்து எது சரியாக இருக்குது அதை மட்டும் விடுவோம், அதில் நமக்கான முக்கியத்துவங்கிறது தேவையே இல்லை, அப்படி வந்து அவர் முடிவு பண்ணுறார். அதனால் வந்து தனுஷ் வந்து ஒரு தனித்துவமான ஒரு இயக்குனர், தனித்துவமான ஒரு நடிகர். அவர் இந்த பார்வை ஏன் வருது அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவர் எல்லா கிராஃப்ட்டையும் தனுஷை வந்துட்டு கமல் மாதிரி வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பாட்டு எழுதுறாரு, நடிக்கிறாருங்கிறதெல்லாம் தாண்டி இயக்குறாருங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது ஓகே, நாயகன் ஒரு படம் நம்ம பேசுகிறோம், அந்த படத்தினுடைய தாக்கத்தை தாண்டி இன்னொரு படம் கமல் அவர்களாலே கொடுக்க முடியல. இந்த தலைமுறைக்கு ஒரு நாயகன் மாதிரியான ஒரு படத்தை வந்து தனுஷால வரக்கூடிய காலங்களில் கொடுத்துட முடியுமோங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல. நிச்சயமாக கொடுக்க முடியும். தனுஷால் வந்து அவர் இன்னும் நல்ல மனக்கெட்டு படம் பண்ணாருன்னா இன்னொரு நாயகன் வந்து தனுஷ் மூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அந்த மாதிரி ஒரு திறமையான ஆள் தான். இப்போ தனுஷை பொறுத்த வரைக்கும் நடுவில் நிறைய சர்ச்சைகள்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட வந்துட்டு தயாரிப்பாளர்கள் வந்துட்டு இனிமேல் அவர்கிட்ட எந்த படம் பண்ணுறதா இருந்தாலும் எங்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயம் என்ன நடக்குது? அது ஆல்மோஸ்ட் வந்து ரெட் கார்டு போடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இணையான ஒரு நடவடிக்கை தான் அது. ஏன்னா தனுஷ் மேலே என்ன பெரிய இன்னைக்கு மட்டுமே அவர் மாட்டல, இவர் ஏற்கனவே ஆரம்ப கால துள்ளுவதலைமை பண்ணார் இல்லையா, அந்த படம் பெரிய வெற்றி படம் ஆகி அதுக்கு பிறகு வந்து காதல் கொண்டேன், அதுவும் மிகப்பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. தனுஷுக்கு வந்து குவியுது வாய்ப்புகள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் ஒரே டைம்ல, ஒரே நேரத்தில் 7 படம் நடிக்கிறாரு. எல்லா கட்டையும் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. எந்த படத்துலையும் முழுசாக போய் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அப்போ ராகவான்னு ஒரு படம் பண்ணாங்க இவரை வச்சு. இந்த ராகவான்ற படத்தோட டைரக்டர் பத்மா மகன் நினைக்கிறேன், அவர் வந்து கவுன்சிலில் வந்து கேஸ் கொடுத்துட்டார், புகார் கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து என் படத்தை முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாரு, நிறைய படத்தில் கம்மிட் ஆகிட்டு இருக்கிறதுனால பண்ண முடியல அவரால் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அப்பயும் இதே மாதிரி தனுஷுக்கு வந்து ஒரு ரெட் கார்டுன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க, எங்ககிட்ட கலந்து பேசாமல் வந்து அவரை புக் பண்ணாதீங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு அப்பயே வந்து பண்ணாங்க. பெரிய பஞ்சாயத்து ஓடி அதன் பிறகு தான் அதுலேருந்து இவர் வெளியே வந்தார். ப்ரையாரிட்டி எது முதல்ல பண்ணமோ அதுக்கு 1 by 1 நடித்து கொடுத்து அதுலேருந்து வந்து வெளியே மீண்டு வந்தார். அதே மாதிரி தான் இப்போயும் வந்து அவர் ஒரு 4-5 படத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதில் ஒன்று இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருக்கார்ல முரளி ராமசாமி, அவரோட ஒரு படமும் கூட அது பாதி படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. என்னென்னா அதில் அவர் வந்து ஃபைனான்ஸ் இல்லாமல் அவர் தவிக்க தனுஷ் கை காசு போட்டெல்லாம் அந்த படத்தை பண்ணியிருக்காரு. மேற்கொண்டு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாங்க. இவர் எனக்கு முதல்ல அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு, ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர். இன்னும் 2-3 படம் அது போல் அதாவது ஆரம்பிக்காமே அப்படியே வந்து நிற்கிது. ஆனால் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, கமிட் ஆகியிருக்காரு. அதனால் இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. எதுவுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் அது தீராத சிக்கலே கிடையாது, பேசி தீர்த்துருவாங்க அவங்க. அதனால் இன்னொன்று, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது வந்து கட்சி கட்டிட்டு நான் அவங்க பக்கம் இவங்க பக்கம் நினச்சி பேசுகிறதும் பெரிய தப்பு. ஏன்னா நாளைக்கே வந்து சால்வ் ஆகிட அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க. இப்போ இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய தலைவர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ அவர்கள் வந்துட்டு அவருடைய படத்தை பண்ணி கொடுக்காதனால தான் இப்படி ஒரு ரெட் கார்டு மாதிரியான ஒரு இஷ்யூ வந்துருச்சோ? அவர் மட்டும் இல்லை, இன்னும் 2 பேரும் சேர்ந்து தான், இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இவர் படம் பண்ணி தர்றதா கமிட் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அது ஹானர் பண்ணல அப்படிங்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து பேசி இப்போ முன்ன விஷாலுக்கு அதை பண்ணாங்க, சிம்புக்கு பண்ணாங்க, அது போல் வந்து இவருக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது தீந்திரம் சீக்கிரமாக செட்டில் பண்ணிடுவாங்க. அவர் தொடர்ந்து வந்துட்டு ஒரு 6-7 படம் புக் பண்ணியிருக்காரு. சத்யஜோதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் இந்த போயஸ் கார்டன் வீட்டுனாலதான்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அது உண்மையாது இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து அவர் ஏன்னா தனுஷ் வந்து வெல் செட்டில்டு தான். அவர் ஒன்றும் கையில் காசு இல்லாமல் அல்லது படம் பண்ணுறதுக்கு முடியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அவர் ஆயனும் பெரிய வெற்றி தான். இது முந்தின படங்களும் வந்து அவர் வெற்றி படங்கள் தான். அவர் எதுவுமே வந்து பெரிய தோல்வி படம்னு ஒன்றுமே வந்து தரல. ஈவன் நானே வருவேன்ற படம் கூட அவ்வளோ விமர்சனம் பண்ணாலும் அந்த படம் நல்லா தான் போச்சு. அந்த படத்தை ப்ரொடியூசர் வந்து அதை சொல்றாரு, இன்னும் அவருக்கும் கூட ஒரு படம் பண்ணி தர வேண்டியது. அதனால இப்படி நிறைய வெளியில வந்து அவர் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை ஹானர் பண்ணாமல் இருக்கார். அதுதான் அவர் மேலே குற்றச்சாட்டு. இது என்ன காரணம்? இது இவ்வளோ கமிட்மெண்ட்ஸை பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஒரு படம் இப்போ விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், ஒரு படம் முடிச்சுட்டு ஒன்று போகிறாங்க. இவ்வளோ ப்ரொசீஜரைஸ்டாக இருக்கும்போது அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய அது தனுஷா இருக்கட்டும், சிம்புவா இருக்கட்டும், இந்த மாதிரியான சர்ச்சைகள் வரதுக்கான காரணம் அதுதான். இவங்க இந்த நட்புக்காக சில நேரத்தில் வந்து கமிட் ஆகிடுவாங்க. இப்போது சத்யஜோதியாக இருக்கட்டும் அல்லது வேறு ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவங்களுக்கு படம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நேரத்தில் வந்து அடுத்த படமும் நம்மளே பண்ணலாம் சார்னு சொல்லி பேசி வைப்பாங்க. இது வந்து என்ன ஒன்றா பின்னாடி அதை ஆனர் பண்ண முடியாமல் போகும்போது அது ஒரு குற்றச்சாட்டாக மாறுது. இப்போ ராயன் படம் பெரிய வெற்றி ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா எனக்கு முதல்ல பண்ணிவிடுங்க, ஏன்னா இந்த வெற்றியின் சூட்டோடே வந்து அடுத்த படம் வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கும் கமர்ஷியலாக. அப்படி தான் எல்லா ப்ரொடியூசருமே பார்ப்பாங்க. இதுக்கு முன்னே தனுஷுக்கு வந்த பிரச்சனை அப்படி தான். அவர் வந்து ஒரு காதல் கொண்டேன்ற மிகப்பெரிய வெற்றி, அடுத்தடுத்த படங்கள் வந்து எனக்கு பண்ணுங்க, ஏன்னா அப்போ சின்ன
பட்ஜெட்டில் பெரிய படமாக எடுத்துடலாம். இப்போ தனுஷ் அப்போ தான் வளர்ற சின்ன சம்பளம். ஆமாம், சின்ன சம்பளம் கொடுத்தா போதுன்ட்டு நிறைய அவரை பண்ணிட்டாங்க, புக் பண்ணிட்டாங்க. அந்த சிக்கலில் தான் அந்த ஒரு இன்னொரு படம் வந்துச்சு தேவதை கண்டேன்னு. அந்த படம் பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. ஸோ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடு, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்னு ஆளாள் வந்து நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடும். அதுதான் அவருக்கு பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு நான் பண்ணவே மாட்டேன்டா, இவங்களுக்கு எனக்கு சண்டை அப்படின்னு எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கல. எனக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு கால் ஷீட் கொடுத்தாரு, இன்னும் படம் பண்ணலை. இதுதான் அவங்க பிரச்சனை. அண்மையில் வந்துட்டு கோயிலாக போயிட்டு இருக்கிறாரு. இதனுடைய காரணம் பின்னணி ஏதாவது உண்டா? கோயிலுக்கு போகிறது நம்ம புதுசாக என்ன காரணம்? எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் வேண்டுதல் தான். படம் ரிலீஸு, இந்த படத்துக்காகவும் போயிருப்பார், இல்லை பசங்களுக்காக போயிருப்பார், அவருடைய தனிப்பட்ட முறையில் மன அமைதிக்காக போயிருப்பாங்க. நம்ம அதுக்கு காரணம் தேட முடியாது. இல்லை, அதாவது இத்தனை வருடமாக வந்துட்டு சினிமாவில் ரஜினி அவர்கள் இருந்தால் கூட தன்னுடைய பிறந்த நாளில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி ஹிட் அடிக்கணுங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருந்துச்சு. லிங்கா நிறைவேற்றும்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. ஆனால் அது வந்துட்டு தனுஷ் அவர்களுக்கு அமைஞ்சிருச்சு. எல்லாம் அது 50வது படம், அந்த படம் பெரிய வெற்றி. பெரும்பாலும் 50வது படம் பல நடிகர்களுக்கு ஓடாதுன்னுவாங்க. அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படம். அதே போல் பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் ஆகி அன்றைக்கும் வந்து அதுவும் பெரிய வெற்றி தான். எல்லா வகையிலுமே வந்து தனுஷ் வந்து பிளஸ்டு இதில் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அது காரணம் என்னென்னா, அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சினிமாவுக்கு வந்தவர். நான் பெரிய ஹீரோ ஆகணும், நான் சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு கோல் செட் பண்ணி அவர் வரல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு படத்தில் நடித்தார். இந்த படம் நடித்தா ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி, அந்த மனநிலை. இந்த மனநிலையால் தான் அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. இப்போ வரைக்கும் வந்து நான் நம்பர் 1 இடத்தை பிடிப்பேன், நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாரு, எனக்கு தான் இந்த சினிமா சிம்மாசனம் எனக்கு தான், அப்படி ஒரு நாள் அவர் பேசினதில்லை. அந்த மாதிரி எனக்கு ஒரு இலக்கு இருக்குன்னு கூட யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ரஜினியுடைய பாணியை வந்துட்டு அவர் ஃபாலோ பண்ணுறாரு. படத்துக்கு முன்னாடி கோயில், படத்துக்கு அப்புறம் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உண்மைதான். அது அவருடைய நடிப்புலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜே வந்து கிட்டத்தட்ட அப்படியே ரஜினி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அவர் டான்ஸ், நீங்கள் அதுவும் நானே வருவேன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட டான்ஸ் மொத்தமாக அப்படியே ரஜினியோட கலவையாக தான் தெரியும். பல வகையில் வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணுறார். ரஜினியை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறார். அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை தான் வச்சுருக்கார். தனிப்பட்ட அந்த உறவு சிக்கல்லாம் வேறு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒரு படம், ரஜினியும் தனுஷும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதே தானே கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு ரஜினி வந்தப்போ தனுஷ் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் கைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார். அந்த டைம் தனிக்கு அவங்க டிவோர்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க, தனியாக பிரிஞ்சு தான் இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து அவர் எப்பயுமே ரஜினியை தன்னுடைய தலைவர்னு தான் வந்து இப்போ வரைக்கும் அவர் சொல்கிறார். எல்லா மேடையிலும் வந்து அவர் அப்படி தான் பேசுகிறார். அதனால் அந்த இது வேறு, தனிப்பட்ட உறவு வேற. ஒரு ரஜினின்ற ஒரு ஐக்கானை வந்து தன்னுடைய இன்ஸ்பிரேஷனை வச்சிருக்கிறதுங்கிற இதில் எந்த மாற்றமே வந்து அவருக்கு கிடையாது. அதனால் வந்து அவருடைய பாணியை வந்து அவர் கடைப்பிடிக்கிறார். ஆனால் அவருடைய மேடை பேச்சுக்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அப்படியே ரஜினியுடைய பிம்பமாக வந்து கொஞ்சம் ட்ரோலும் பண்ணுறாங்கல்ல. இதில் ட்ரோல் பண்ண என்ன இருக்குது? ஏன்னா அவர் பெரிய ஒரு மேடையில் ஏறி மைக்கை பிடிச்சா எதிரில் எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் அவங்கள அப்படியே கட்டி போடணும், அவங்கள வந்து தன்வசப்படுத்தணும். அது ஒரு மிகப்பெரிய கலை. அது எல்லாருக்கும் வர்றதில்லை. ரஜினிகாந்த் ஒருத்தருக்கு தான் அது கை வந்திருக்கு இந்த தமிழ் சினிமாவில். யார் வேணா மேடையில் போய் நின்று பேசலாம். கமல், இன்னும் மற்ற விஜய், அஜித் யார் வேணா போய் பேசலாம். அவங்க தொடர்ச்சியாக 1 மணி நேரம் பேசி அந்த மக்களை வந்து அப்படி அசையாமல் வைக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அடிக்குதுன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து 1 மணி நேரம் இல்லை, அதுக்கும் மேலே கூட பேசுவார். அதை உட்காந்து கேட்காம வந்து அவங்க போகவே மாட்டாங்க. அது ரஜினிக்கு மட்டும்தான் அந்த கலை கை வந்திருக்கு. அந்த பாணியை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு ஒன்றும் இல்லையா. ரொம்ப நன்றி சார். வணக்கம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.